வணக்கம். இந்தியாவுக்கு புதிய திசை வந்து ஆரம்பிக்க போகிறது. ஆகஸ்ட் 19, 2025லேருந்து செவ்வாய் தசை வந்து ஆரம்பிக்க போகிறது. செவ்வாய் அப்படின்றது வந்து பூமிக்காரகன். பூமி சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகும். செவ்வாய்னா கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகும். டிஃபென்ஸ் செக்டர் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகும். இது எல்லாமே மார்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். போலீஸ்காரர்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும். மிலிட்ரியில் வந்து பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைகள் சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தசாம்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 8 குடையவன் வந்து 12ஆம் வீட்டில் இருக்குது. அந்த 3 8 குடையவன் வந்து 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால விபரீத ராஜயோகம். அது வந்து மார்ஸ் தசை வந்து சூப்பர் டூப்பராக இந்தியாவுக்கு வந்து இருக்கும். எக்கனாமிக் வளர்ச்சி இருக்கும். பர்சன்டேஜ் growth வந்து இருக்கும். அந்த ஏஐ என்னதான் வந்தாலும் அது வந்து எக்கானமியை வந்து ரொம்ப பாதிக்காது. அடுத்து வர 2 வருஷத்துக்கு இந்தியாவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். காரணம் இந்தியாவோட 7th house 10th house 11th houseல வந்து வரப்போகுது. ஸோ அதனால் இது வந்து ஜென்ரலாக ஒரு பாசிட்டிவான திசை அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் இருக்கிறதுனால அந்த வாரு ஃபைட்டிங்கு அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்டரில் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும். நக்சலைட்டோடைய லீடர்கள் வந்து வீழ்த்தப்படுவார்கள். அதே மாதிரி சவுத் இந்தியா எஸ்பெஷலி பெங்களூர், சென்னை, கேரளா அண்ட் ஆல்சோ மத்திய பிரதேஷ் அந்த ஏரியாலாம் ஒரு பெரிய லெவலில் பூம் இருக்கும். அதை தவிர்த்து வந்து இந்த லேண்டோட ப்ரைஸு பூமியோட ப்ரைஸ் வந்து நிறையா மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ மிடில் கிளாஸுக்கு அது வந்து அன்அஃபோர்டபுளாக இருக்கும். ஆனால் எக்கனாமிக்கலி அது வந்து சூப்பர் டூப்பர் டைமாக இருக்கும். ஏதோ ட்விஸ்ட்டு டேர்ன் ஆகி அவங்களுக்கு தான் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல்ஸ், மருந்து, சர்ஜரி அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வந்து ரொம்ப பெரிய லெவலில் ஏற்றம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க, மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கம்பெனி ஸ்டாக்ஸ் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதனால் இட் இஸ் அ வெரி வெரி குட் டைம். இந்தியாவுக்கு வந்து நிறையா எக்கனாமிக் டிசாஸ்டர் வரும், மிடில் கிளாஸுக்கு வந்து ஏஐ வந்ததுனால ப்ராப்ளம் வரும்ன்றாங்க. அந்த மாதிரி மார்ஸ் தசையில் ஒரு பெரிய பிரச்சனைகள் வர மாதிரி தெரியல. அண்டை நாடுடன் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி செவ்வாய் தசை வந்து நியூ பிகினிங். நார்மலாக ஒரு தசை புது தசை வந்தாலே புதிய பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இது மோடிக்கு அப்புறம் வேறு யாராவது ஒரு பிரைம் மினிஸ்டர் இன்பிட்வீன் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இதுதான் இந்த மார்ஸ் தசைக்கான ப்ரெடிக்ஷன். இது நிறைய அஸ்ட்ராலஜருக்கு வந்து மண்டேன் அஸ்ட்ராலஜி வந்து தெரியாது. ரெண்டாவது டிவிஷனல் சார்ட் வந்து இந்த தசாம்சம் அந்த மாதிரி அம்சங்கள் வந்து யூஸ் பண்ண தெரியாது. அதில் நாடி டெக்னிக்கும் யூஸ் பண்ண தெரியாது. அதனால தான் இந்த தசாம்சத்தில் சனியிலேருந்து 12ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு இருக்குது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஹாரோஸ்கோப்பில். அதனால் கண்டிப்பாக இந்த மார்ஸ் தசை வந்து ஜென்ரலாக பாசிட்டிவாக இருக்கும், growth ஓரியன்டாக இருக்கும்.